ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வென் வி ஃபர்ஸ்ட் மீட் அப்படின்ற ஃபேண்டசி கலந்த ரொமான்டிக் காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டைம் டிராவல் மிஷின் மாதிரி கிடைக்குது. அந்த மிஷின் மூலியமா இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட காதலி கூட எப்படியாவது நம்ம சேர்ந்துடணும், மீட்டிங்ல அவளை இப்படி நம்ம பண்ணியிருந்தா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றதுக்காக என்னென்னமோ அட்டெம்ப்ட் ட்ரை பண்றாரு. கடைசியில அவர் என்ன பண்ணாரு, அவங்க காதலியோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இதை காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. வாங்க இப்ப ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணு இருக்காங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டி சம்பந்தமா தான் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவங்களோட லவ்வரை அறிமுகப்படுத்துறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி சரியா மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க 2017 நடந்துட்டு இருக்குது. இப்ப 2014க்கு போயிடுறாங்க. அங்க ஒரு ஹாலோவின் பார்ட்டி மாதிரி நடக்குது. அந்த இடத்துல ஹீரோயின் இருக்காங்க. அந்த இடத்துல காமெடியான ஒரு கெட்டப்ல வந்து ஹீரோ வராரு. சோ ஹீரோவை பார்த்தோன்னா பேச்சு கொடுக்குறாங்க. உன் கெட்டப் ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமா இந்த மாதிரி காமெடியான கெட்டப் தான் எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சரி வெளியே போய் பேசலாமா அப்படின்ட்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க தனியாவா வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நான் தனியா வரல, 2 ஃப்ரெண்டோட தான் வந்தேன். கேரின்னு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. ஆனா அவங்க 2 பேருமே வந்து இப்ப ஒரு பேர் ஆயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படின்னு. நீ யார் சொன்னா தனியா இருக்கேன்னு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இவர் இம்ப்ரெஸ் பண்றாரு. இப்ப 2 பேருமே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டேவே. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்னு. சரி வெளியே போலாம் அப்படின்ட்டு ஒரு பார்க்கு போறாங்க. பார்ல 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. அங்க ஒரு பியானோவும் இருக்கு. அந்த பியானோல உனக்கு என்ன மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னா அவங்களும் ஒரு மியூசிக்கை சொல்றாங்க. ஆனா அவர் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு மியூசிக்கை வாசிக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருது. அவர்கிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நீ என்ன ஒர்க் பண்ற அப்படிலாம் கேட்கறாங்க. இவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது. 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு அங்க ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுக்கும். 10-15 போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு போஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயின் வந்து ஹீரோவெல்லாம் கிஸ்லாம் பண்றாங்க. சோ இப்போ அடுத்ததா வந்து ஹீரோயினோட வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இவங்க 2 பேருமே கிஸ் பண்றதுக்கு அப்படி நெருங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல நமக்கு கட் பண்ணி ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட இன்வைட் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈத்தன் அப்படின்ற நபர். அப்ப இவ்வளவு நேரம் ஹீரோன்னு வேற ஒருத்தரை காமிச்சாங்களே, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் அங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் முதல்ல மீட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண பொண்ணு இன்னைக்கு வேற யார் கூடயோ வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கா. அதனால வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப குடிச்சதுனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. வாந்தி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. உண்மையை சொல்ல முடியாதுல்ல. அப்படி கூட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எதிர கேரி வராங்க. இப்ப கேரி கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவன் வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கான், இவனை பத்திரமா வீட்டுல போய் விடு அப்படின்னு சொன்னோன்னா கேரியும் சரி அவனை வீட்டுல விடுறேன் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்பும் போது தான் ஹீரோ வந்து கேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளை மீட் பண்ண, அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, இன்னைக்கு பார்த்தா வேற ஒருத்தன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இருந்தாலும் நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்ட்டு அவங்களையும் அந்த இடத்துக்கு உட்கார வச்சிடறாரு. அங்க இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டையும் அங்க உட்கார வச்சிடறாரு. இவங்களையும் உட்கார வச்சிடறாரு. உட்கார வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட கதையை நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் உட்கார வச்சு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே ரிவீல் பண்ணுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவங்க 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி வந்தாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா ஹீரோ மட்டும் தான் கிஸ் பண்ற மூட்ல போயிருப்பாரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி நீ எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஹக் பண்ணிடுறாங்க. சோ இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. செம்ம பல்பாவும் வாங்கிடுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த நாள்ல எப்படியாவது இவங்களை பேசி நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்பதான் வந்து இவர் பார்ல ஒரு விஷயம் சொல்றாரு. நான் மறுநாள்ல இருந்து அவளை கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா மறுநாள் ஒருத்தன் தேவதை மாதிரி வந்து அவளை கரெக்ட் பண்ணிட்டான், அதுதான் ஈத்தன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த மாதிரி அவ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது பெனாத்த ஆரம்பிச்சாரு யாரே. இப்ப அந்த பொண்ணு கிளம்பிடுறா. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல உன்னை உட்கார வைக்கிறேன், அந்த இடத்துல இருந்து நீ விளையாடு அப்படின்ட்டு ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க முதல்ல ஒரு போட்டோ ஸ்டுடியோல போட்டோலாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டுடியோ மாதிரி இடத்துல உட்கார வச்சிருக்காரு. அங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சரி நம்மளும் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மிஷின் ஆன் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த மிஷின் வித்தியாசமா வந்து செயல்படுது, என்னன்னே தெரியல. இப்ப முழிக்கிறாரு. மறுநாள் காலையில முழிக்கிறாரு. சரி நம்ம எப்பவுமே போல கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னும் போது அங்க ஹாலோவின் பார்ட்டி நடக்கிற மாதிரியே அறிகுறி எல்லாம் இருக்கு. என்னடா ஹாலோவின் பார்ட்டி தான் எப்பயும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கும் போது தான் நியூஸ் பேப்பர் வாங்கி பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா 2014 இருக்கு. ஆக்சுவலா இது 2017. எப்படா 14 இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டை சந்திக்க போறாரு. ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பொறுப்புல இருப்பாரு. அதாவது அந்த கம்பெனில ஹெட்டாவே அவர் தான் இருப்பாரு. ஆனா இப்ப சாதாரண எம்ப்ளாயா இருக்காரு. இந்த மாதிரி நீ ஹெட்டுடா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹெட்டெல்லாம் கிடையாதுடா, ஆனா சீக்கிரமா நான் ஹெட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நடக்குது? அப்ப எப்படி பார்த்தாலும் 3 வருஷம் நம்ம பின்னாடி வந்திருக்கோம். இன்னைக்கு தான் நம்ம வந்து ஹீரோயினை மீட் பண்ற நாள், எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கேரி கிட்ட போறாரு. கேரி கிட்ட பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இந்த மாதிரி கேரி ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா கேரிக்கு தான் இவரை சுத்தமா தெரியாதுல. எப்படா நம்மளை பத்தி இவன் இவ்வளவு டீடைல் சொல்றான் அப்படின்னும் போது ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, இவனுக்கு ஏதோ மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு நைட்டு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செம்ம சூட் போட்டு போறாரு. பயங்கரமா எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தடுக்கி விழுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அழகா அவங்கள பிடிச்சி இம்ப்ரெஸ் பண்றாரு. கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது பயங்கரமா ஹீரோயினை பத்தி தான் எல்லாமே இவருக்கு தெரியும்ல. அதனால நிறைய பேசுறாரு. பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. அவங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் பேசுறாரு. பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போறாங்க. போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. பயங்கரமா போட்டோஸ் எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க ஹீரோயின். சரி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப இம்ப்ரெஸ் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா தகவலையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேரி வந்து வீட்டுல வந்து பாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ண போறத பாக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏய் இவன் யாரு? இவன் காலையிலேயே உன்னை பத்தி வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்தான். என்ன பத்தி இவன் எல்லாம் சொன்னா, இவன் அநேகமா வந்து சீரியல் கில்லர்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு செடி இருக்கும். அந்த செடியை வச்சு பட்டுன்னு ஹீரோ மேல அடிப்பாங்க. பயங்கரமா அடிபட்டுரும். இவர் அப்புறம் தான் முழிப்பாரு. மறுநாள் காலையில முழிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. மறுநாள் முழிச்சோன்னு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சரி ஹீரோயினோட வீட்டுக்கு போலான்ட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வருவாரு. ஹீரோயினோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஈத்தன்லாம் இருப்பாரு. வாங்க வாங்கன்னு எல்லா இடத்தையும் காட்டுறாரு. என்னடா இவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு மாதிரிலாம் யோசிக்கும் போது அந்த இடத்துல திரும்பி கேரி வராங்க. இவன் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்ட்டு வேகமா திரும்பி அடிக்க ஓடி வராங்க. அடிக்கவும் செஞ்சிருவாங்க. ஆனா ஹீரோ அங்க இருந்து ஓடிடுறாரு. ஓ நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா அறிமுகமா இருக்கும், இப்பயும் ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதாவது என்னன்னா இவர் தூங்கி எந்திரிச்சா திரும்பி 3 வருஷம் ஆயிடும். அதாவது ஒரு நாள் மட்டும் தான் அந்த வாய்ப்பு. அந்த மிஷினுக்கு திரும்பி போறாரு. இந்த நாளை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா நம்ம லவர் கூட நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கடா அப்படின்ட்டு மறுநாள் முழிக்கிறாருங்க. இப்போ 3 வருஷம் பின்னாடி போயிடுறாரு. 3 வருஷம் பின்னாடி போனோம்னா ஃப்ரெண்டு கிட்ட போறாரு. எப்படா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் லூசு மாதிரி நடுறா, அப்பதான் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இவரும் அதை நடிச்சுலாம் காட்டுறாரு. பக்காவா இருக்கு, நீ போய் இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. பேசி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போய் ஒரு பார்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே நைட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு கூட்டு போனோன்னு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ ரொம்பவே ஹாப்பி. மறுநாள் காலையில முழிக்கிறாரு. ஆக்சுவலா மறுநாள் காலையில முழிச்சா 3 வருஷம் கழிச்சு தான் வரும். ஸோ 3 வருஷம் கழிச்சும் இப்போ நம்ம ஒய்ஃபா தான் இருக்கா. ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்போ அவங்களும் முழிக்கிறாங்க. முழிச்சா இவங்க கிட்ட பேசுற விதமே வந்து கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரை பெருசா கண்டுக்காம ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆனோன்னு அந்த இடத்துக்கு ஈத்தன் வரான். அதாவது ஈத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்கேஜ்மெண்ட் ஆச்சு பாத்தீங்களா, அவன் வரான். இந்த மாதிரி சேர்ந்து ஜாக்கிங் போலான்னு ஜாக்கிங் போறாங்க. ஆனா ஹீரோ வந்து அவங்க சரியா பேசாததுனால அங்கேயே உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு அங்க வர கேரி கிட்ட கேட்கிறாரு, ஏன் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பே சரியா இல்ல அப்படின்னும் போது, நீ ஒரு ஊதாரியா இருக்க, நீ பண்ற விஷயம் வந்து முதல்ல ஜாலியா அவளுக்கு இருந்தாலும் இப்பெல்லாம் அவளுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, நீ சம்பாதிக்கவே மாட்ற அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. ஒன்னும் இல்ல நான் சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷினை திரும்பி யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணி காலையில முழிக்கிறாரு. முழிச்சிட்டு இந்த வாட்டி டீசென்ட்டா நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போறாரு. அது ஹாலோவின் பார்ட்டி தானே, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போறாரு. அங்க ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றாரு. இப்போ மறுநாள் தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கு அப்புறம் 3 வருஷம் ஓடிடும் இல்லையா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் பாக்குறாரு இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் சேவர் கூட வந்து அவங்களோட லவர் போட்டோ தான் இருக்கு. சரி நம்ம லவர் கூட நல்லபடியா தான் இருக்கும் அப்படின்னும் போது அந்த லவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, நைட்டு நீ கரெக்டா வந்துரு, அதாவது சாயந்தரம் நீ சரியா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி விட்டு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது அவங்க பேசுறது எல்லாமே கொஞ்சம் வருத்தமா தான் பேசுறாங்க. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்டில வந்து உடன்பாடே இல்லாதவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி புரிய ஆரம்பிக்குது. ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு போனா இவருக்கு முக்கியமான பதவியே கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே இப்ப ஃப்ரெண்ட் வராரு. ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு முதுகுல காயம் இருக்குன்னு இவரும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ தாண்டா கத்தியை வச்சு குத்திட்ட, என் முதுகுலயே குத்திட்ட அப்படின்னு. ஏன்டா இப்படிலாம் பேசுற அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான பதவிக்காக நான் எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா, ஆனா நீ நோகாம வந்துட்ட அப்படின்னு சொன்னோன்னா இப்ப இவருக்கு பயங்கரமா வலிக்குது. ஐயோ நம்ம இதுக்காக வரலையே அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம பதவியை வாங்கி தந்துடணும்னு யோசிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் நடக்குது. எல்லாருமே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஈத்தன், அதாவது முதல் இடத்துல என்கேஜ்மெண்ட் பார்ட்டில அந்த ஜென்சார் தான் பாத்தீங்களா, அவன் வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கான். வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இவனை வீட்டுல போய் டிராப் பண்ண அப்படின்னு. ஹீரோ தான் வந்து கார்ல டிராப் பண்ண போயிட்டு இருக்காரு. இப்போ முதல் இடத்துல ஹீரோ புலம்புனாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப ஈத்தன் புலம்பிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்ன என்கேஜ்மெண்ட் பண்ணா பத்தியா, அவளை நான் எவ்வளவு சின்சியரா தெரியுமா லவ் பண்ணேன், ஆனா இன்னைக்கு அவ உன் கூட என்கேஜ்மெண்ட் ஆக போறா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. இது இவருக்கே ஒரு மாதிரி உறுத்துது.
ஐயோ நம்ம இந்த மாதிரி தேவையில்லாம உடச்சிட்டுமோ அப்படின்னு சரின்ட்டு கேரியை போய் மீட் பண்ணலான்னு கேரியை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசுறாரு. பேசும்போது இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம மீட் பண்ணியே அரை மணி நேரம் கூட ஆகல அப்படின்னு மாதிரி கேரி சொல்றாங்க. இவர் வந்து யோசிக்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் இதை எப்படி மாத்தணும்னு மனசுக்குள்ள பேசிக்கிறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னோன்னா ஒன்னும் இல்ல நீயும் நானும் தான் சேர போறோம் அப்படின்னோன்னா அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. நீ என்ன தாண்டா பேசுற அப்படின்னோன்னா இல்ல நான் பேசக்கூடாது, இதுக்கப்புறம் நான் செஞ்சுதான் காட்டணும்ட்டு அந்த மிஷின்ல போய் நம்ம திரும்பி பழையபடி மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல போறாரு. திரும்பி இப்ப 3 வருஷம் பின்னாடி போறாரு. இப்ப அந்த ஹாலோவின் பார்ட்டியும் நடக்குது. அந்த ஹாலோவின் பார்ட்டில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஈத்தனை வேணும்ட்டே ஹீரோயினை சந்திக்க வைக்கிறாரு. ஹீரோயினை நீ போய் சந்தி அப்படின்ட்டு இவர் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. ஈத்தனும் இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி பேச ஆரம்பிச்சோன்னா இவர் யார்கிட்ட போய் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து கேரி ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. கேரி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்தோன்னே இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுறேன்னா அவங்கள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றாரு. அவங்களும் இவர்கிட்ட பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. அதுக்கப்புறம் 4 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிடுறாங்க. அதாவது ஈத்தன், அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹீரோ, கேரி, இவங்க 4 பேருமே வந்து போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு போய் தூங்குறாரு. மறுநாள் காலையில முழிக்கிறாரு. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வீட்ல தான் இருக்காரு. செம்ம பெரிய வீடா இருக்கு. மச்சான் இப்ப நீ தானே பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா ஆமாண்டா நான் தான் ஆபீஸ்லயே பெரிய ஆளு அப்படின்னோன்னா சரி கேரி எங்கடா அப்படின்னோன்னா கேரியா யாரா அப்படின்னோன்னா சரி நான் பாத்துக்கிறேன் என்ன ஆச்சுன்னு புரியல அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கேரி நம்ம தேடி போலான்ட்டு தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. கேரியோட வீட்டுக்கு போயிடுறாரு. கேரியோட வீட்டுல திறந்துட்டு கேரி இந்த மாதிரி ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அட பாவி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மீட் பண்ண அதோட என்ன கழட்டி விட்ட வந்தானடா நீ அப்படின்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஒருத்தர் வந்து இந்த கேரியை கெட்டி பிடிக்கிறாரு. அந்த டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீன்ல வந்து கேரி வந்து ஒரு டாக்டர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டாக்டர் தான் இது. இவங்க எப்படிடா சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் அன்னைக்கு நைட்டு கேரி இம்ப்ரெஸ் பண்ணாலும் மறுநாள் டாக்டரை மீட் பண்ணி அவர் கூட ரிலேஷன்ஷிப் மாறி இருப்பாங்க. அடப்பாவி என்னடா இந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு செட் ஆகலையே அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, நீ கிளம்பு, என் முகத்திலே முழிக்காத அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி அப்ப இந்த விஷயத்தை எதுனாலையும் மாத்த முடியாதா, அப்ப நடந்தது நடந்த மாதிரியே தான் நடக்கணும் போல, நம்ம திரும்பி அதே மாதிரி நடக்க விட்டுருவோம், அந்த மாதிரி கார்ல வந்து கேரி கூட்டு போகும்போது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி அவளை எப்படியாவது நம்ம லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த மிஷின் கிட்ட போறாரு. அந்த மிஷின் கிட்ட போனா அந்த மிஷினே இல்ல, புது டெக்னாலஜி மிஷினை ஒன்று வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ அங்க வேலை செய்யறவங்க கிட்ட போறாரு. போயிட்டு இந்த மாதிரி இங்க இருந்த மிஷின் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அதை வித்துட்டாங்க ஒருத்தங்க கிட்ட அப்படின்னு. எது வித்துட்டீங்களா, அட பாவி அதுல என்னென்னலாம் நடக்கும்னு தெரியாம வித்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு இப்போ வச்சிருக்க மிஷின்ல ஏதாவது வேலைக்கு ஆகுதான்ட்டு அதுல காசு போட்டு ஏதோ ட்ரை பண்றாரு. ஆனா அதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நார்மல் போட்டோ மட்டும் தான் நடக்குது. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே சரக்கு அடிக்க உட்காந்துறாரு. உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தோடனே இந்த மாதிரி எதுக்கு சரக்கு அடிக்கிறேன் போது இல்ல எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இந்த மிஷின் காணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் கிஃப்டே பண்ணிருக்கேன், உன் வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கு போறாரு. பாத்தீங்கன்னா மிஷின் இருக்கு. அந்த மிஷின்குள்ள போறாரு. இப்போ வந்து காலத்தை இவரால மாத்த முடியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அன்னைக்கு வந்து ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட்ஸாவே ஏத்து இருக்காரு. ஏத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்குது. என்கேஜ்மெண்ட் பார்ட்டில இவரோட வேலை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கேரி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணனும், அவங்க கிட்ட பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணலாம் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு படத்தை முடிச்சு இந்த கிரெடிட்ஸ் போடும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. அதாவது கேரியும் இவரும் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி படத்தை முடிச்சிருவாங்க. சோ இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.